ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். எப்போதும் யூஸ்ஃபுல்லாக செய்கிற மாதிரி வித்தியாசமாக வறுத்து அரைச்சி செய்கிற அந்த கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலியில் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் மல்லி, மிளகா, ஜீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, இந்த இந்த நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே கறி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு தக்காளி போட்டுங்க, ரொம்ப வேணாம், தக்காளி சேர்த்தா புளிப்பு ஏறி போயிடும். சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த மசாலாலாம் நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ஒரு காம்புடி தேங்காய் வச்சுருக்கேன். குழம்பு திக்கு கொடுக்கும், ருசியும் இருக்கும். அதனால் காம்புடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் வறுத்து இதை அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். கறி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்பு கொதிக்கிறப்பே வீட்டு வாசனையில் இருக்கும். எப்போதும் யூஸ்வலாக செய்யாமல் இது மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், கறி குழம்பு நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு கல்பாசி, ஜீரகம், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மற்ற மசாலாலாம் நம்ம இப்போ அரைச்சிருக்கோம், அதனால் அதெல்லாம் போட வேண்டாம். வெங்காயம், கருவேப்பிலை போதும். இன்னொரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்து, இப்போ அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கறி ஒரு அரை கிலோ கறி, இல்லை நெஞ்செலும்பு கறியாக வாங்கியிருக்கேன். அதை போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்புக்குள்ள மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், இது மிளகாத்தூள் வந்து மல்லியும் மிளகாவும் சேர்ந்து அரைச்ச தூள் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் மிளகாத்தூளாக இருந்தால் மிளகாத்தூள் 1, மல்லித்தூள் 2 ஸ்பூனாக போடுங்க. இதை நான் சேர்த்து அரைச்ச தூள். அதை குழம்புக்கு வேணுங்கிற கல் உப்பையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வைங்க. இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து தண்ணியெலாம் ஊற்ற தண்ணி எண்ணெய் கக்க வரும். அதுவே அதுக்கப்புறம் நம்ம வறுத்த மசாலா பொருட்கள்லாம் அரைச்சோம்ல, அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதுக்கு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றினா அந்த தண்ணியே போதும். இந்த குழம்பு திக்கு பார்த்துக்கோங்க. எப்படியும் அந்த கறியோடு இந்த அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸி கழுவி ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திக்காவோ எந்த அளவு கன்சிஸ்டன்சி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழம்பு பதம் பார்த்துக்கிட்டு இப்போயே உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னு இப்போயே போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸியை மூடி வச்சு விசில் வச்சுட்டு ஒரு 5-6 விசில் வைங்க. ஏன்னா நான் ஏலாட்டு கறியாக வாங்கியிருக்கேன். 5 விசில் இறக்கணுன்னா குழம்புல தகன்னு எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய் கக்கி. இந்த குழம்பு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ருசி அற்புதமாக இருக்கும். இப்போ அந்த சாதத்தில் போட்டு இந்த குழம்பு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, அற்புதமாக வந்திருக்கு. வறுத்து அரைச்ச கறி குழம்பு. இது மாதிரி நீங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கறி குழம்புக்கு நான் நேற்று போட்ட வீடியோவில் போட்ட கறி சுக்கா இதுதான் தொட்டுக்க வச்சு சாப்பிட்டோம். சுக்காவும் இந்த குழம்பும் சாப்பிட அப்படியே அற்புதமாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வந்து நாட்டுக்கோழியில் இது மாதிரி தான் செய்வாங்க. அதே மாடலில் நம்ம இந்த கறி குழம்பும் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கோம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.